என் மாமம்மையும் காணாம், என் அத்தையும் காணாம், கைலங்கிரியே வெறிச்சோடி கிடக்குது. அதனால மாமாவாயி சிவபெருமான் அமரக்கூடிய இந்த புளிச்சு ஓடு சிவாயம் அமர்ந்து கொண்டார். ஆண்டவா மாமாவாயி சிவபெருமான் இல்லையே என்று நான் சற்று ஆயாசமாக வந்தேன். அப்படியே கண்ணா இருந்து விட்டேன். என் அத்தையாகிய உமா மகேஸ்வரி என்ன சாமி செய்யுது? இது மாபெரும் குற்றசாமி, மாபெரும் குற்றம். பாதியாகிய தூர்வாசம் கொடுத்த சாபம் இருக்குதான் விமோசனம் தாக்குடியாக வந்து அங்க இப்ப சாபம் கொடுத்தாருந்தா விமோச்சனம் வாங்கி இங்க வந்தோம். இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விமோசனமாக இங்கேயும் பெரும் பாவத்தை அல்லவா நம்ம தேடிக்கொண்டோம். வாங்கிக்கவே என்ன சரி பண்ண போறாங்க? நாம் இனிமேல் இங்க இருப்ப தவறு. போயிடலாம், நம்ம சத்தியமாக போயிடலாம். தயவு செய்து வந்துருங்க. உலகம் முழுவதும் படியளந்து விட்டு இப்போது நான் கைலாய மலையை தேடி நான் இருப்பிடம் வந்திருக்கிறேன். ஆனால் படியளந்து திரும்பும் போது என் தேவியாகிய உமா பார்வதி எனக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். ஆனால் இன்று இவ்வளவு கால தாமதமாகியும் எனக்கு பாத பூஜை ஏன் செய்யவில்லை? என்ன காரணம் என்று தெரியவில்லையே. என்னை அவமதிக்கிறாளா? சிம்மாசனத்தில் அமருங்கள், நான் சீக்கிரம் அழைத்து வருகிறேன். என்னை அவமானம் செய்கிறார். அதனால என் பாத பூஜை ஏன் செய்யவில்லை? என்ன காரணம்னு தெரியல சுவாமி. என்ன நீங்க கோபத்திலேயே இருக்கிற அப்படி? கொஞ்சம் பாட்டு அதிகமா போயிருக்கோம். ஆண்டவா, ஏன் சுவாமி கோபம்? நான் படியளந்து திரும்பும் போது எனக்கு பாத பூஜை செய்து எனக்கு மரியாதை கொடுப்பாயே, இன்று ஏன் பாத பூஜை செய்யவில்லை? ஆண்டவா, கட்டி கணவருக்கு படியளந்து அதாவது முடித்துவிட்டு நம்மளுடைய அரண்மனையில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பாத பூஜை செய்தேன் அல்லவா? தினங்களை கொண்டு நான் உங்களுக்கு பாத பூஜை செய்தது உண்மை. எனக்கு பாத பூஜை செய்கிறார் உண்மைதான். என்னடி உனக்கு பைத்தியமா? ஆண்டவா,
பைத்தியம் பிடித்தது எனக்கா உங்களுக்கா? எனக்கு வருமானம் நீ பாத பூஜை செய்யவில்லை. அண்ணா, போய் பேசுகின்றாயா? செய்ததை எப்படி நான் செய்யவில்லை என்று நான் பொய் உரைக்க முடியும்? உங்களுக்கு பாத பூஜை நான் செய்தது உண்மை இல்ல. அப்படி என்றால் இதோ பாத பூஜை செய்தேன் என்று இதோ உரைக்கின்றாய். 5 சிரத்தை கொண்டு இந்த சிம்மாதனத்தில் நீங்கள் ஆண்ட சிந்தனை இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் பாத பூஜை செய்தது உண்மைதான். ஏய், அப்படி என்றால் ஏய், என் பாத பூஜை செய்தேன் என்று உரைக்கின்றாயே, என் பாதத்தை பார். மன்னா, தங்களுடைய பாதத்தில் இல்லை. அப்படி என்றால் நான் யாருக்கு நான் பாத பூஜை செய்திருப்பேன்? ஆனால் நீ பாத பூஜை செய்த உண்மையா? உண்மைதான் சுவாமி. எனக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையை யார் ஏற்றிருக்க வேண்டும்? ஆண்டவா, அறிகிறேன் இப்போது. போடுங்க. மன்னா, மேல வந்து பிரம்மதேவா, உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்க வேண்டும்? நான் ஏற்க வேண்டிய பாத பூஜையை நீ ஏற்றிருக்கிறாய். உனக்கு எவ்வளவு கர்வம்? எனக்கும் 5 சிரம், உனக்கும் 5 சிரம். 5 சிரம் இருப்பதால் தானே உனக்கு கர்வம். வரண்டா தேவனே, மன்னா, ஆணவத்தை அடக்குகிறேன். தேவி, ஒன்று இந்த தேவலோகத்தில் தாங்கள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த பிரம்மதேவன் இருக்க வேண்டும். தேவி, சுவாமி, உடனடியாக அந்த பிரம்மதேவனுடைய சிரத்தை என் கையில் கொடுத்தாலே என்னுடைய மனமாகப்பட்டது அடங்கும். ஏய், எனக்கு இருப்பது 5 சிரம், அந்த பிரம்மனுக்கும் 5 சிரம். ஆனா அந்த பிரம்மனுடைய 5 சிரத்தை பார்த்து அவனுக்கு பாதுபதி செய்து விட்டாய். அதனால இருவரில் ஒருவருக்கு தான் 5 சிரம் இருக்க வேண்டும். அதனாலே 5 சிரத்தில் ஒரு சிரத்தை இப்போதே அறுத்து வருகிறேன். மதனமுடன் இரு. ஆகட்டும் மன்னா. அதே பிரம்மதேவா, உனக்கு எவ்வளவு கர்வம்? எனக்கு செய்ய வேண்டிய பாத பூஜையை உனக்கு செய்தால் சக்தியாகி உமா பார்வதி. வேண்டாம், ஒரு அத்தை வந்து பாத பூஜை உன் பாதத்தை சொட்டு பாத பூஜை செய்கிறால் நீயும் அந்த பாத பூஜையை மறைக்காமல் ஏற்றுக்கொண்டாயா? உங்கள் புகழுக்கு வணக்கம். நான் உங்களை பார்ப்பதற்காக நான் கையெழுத்து வந்தேன். சரி, அந்த இடத்திலே சிவனும் சக்தியும் இல்லாமல் இருந்தது. தாங்கள் அமரக்கூடிய சிம்மாசனம் சாலியாக இருந்தனால் என் மனவேதனையால் சற்று அமர்ந்து விட்டேன். என் அத்தையாகி உமா பார்வதி என் பாதத்தில் பணிந்தது எனக்கு தெரியாது அம்மா. அதே மனிதனை நீ எத்தனைதான் சமாதானம் உரைத்தாலும் என் மனம் ஏற்க போவதில்லை. ஏண்டா, எனக்கு இருப்பது 5 சிரம், உனக்கு இருப்பது 5 சிரம். உன் சிரத்தை வைத்துதான் உமா பார்வதி உனக்கு பாதுபதி செய்தார். அதனால சுவாமி, இருவரில் ஒருவருக்கு 5 சிரம் இருக்க வேண்டும். ஐயால புத்தியால ஏய்!
பைத்தியக்காரி ஆண்டவா அடியே என்னங்க அடியே பைத்தியக்காரி என்னங்க அடியே சுவாமி எனக்கு உடம்பெல்லாம் எரியதடி அப்படியா இதோ பிரமனுடைய சிரத்தை அழைத்து வந்திருக்கிறேன் ஆண்டவா இதோ ஆண்டவா இதோ சிரத்தை பா என்னங்க பைத்தியம் பைத்தியம் அடியே பைத்தியக்காரி அடே அடியே பைத்தியம் பிரமனா அடியே அடியே பைத்தியக்காரி அட தூள்வா சுடுகாடு பண்ணி சுத்தம் பெரியாதிச்சு